ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா விலாக்ஸ். இன்றைக்கி இந்த விலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து இட்லி உப்புமா தாங்க. இந்த பிஜிஎம் கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் நான் டிவியில் பார்த்தேன். ஸோ இந்த பிஜிஎம் கொஞ்சம் மைண்ட்லேயே அப்படியே இருந்தது. ஸோ இந்த படம் வந்து நம்மளுக்கு தான் அந்த டைமில் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் பசங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை வந்து நல்லா விரும்பி பார்க்குறாங்க. அதில் வர காமெடி சீன் ஆகட்டும் எல்லாமே. ஸோ எந்த சீசன்லையுமே வந்து நல்லா ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் அந்த படம் இருந்திருக்கு. என் பசங்க எத்தனை வாட்டி போட்டாலும் அந்த படத்தை சலிக்காமல் பார்க்குறாங்க. ஸோ லைட்டாக ஈவினிங் பசிச்சுது, பார்த்தா இட்லி காலையில் செஞ்ச இட்லி கொஞ்சம் மீந்திருச்சு. எப்படி இருந்தாலும் அதை நான் தூக்கி கீழே தான் போடுவேன். ஸோ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது அந்த படம் பார்த்ததுலேருந்து. சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இதில் வந்து பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடிலாம் நான் சாப்பிட்டது. இப்போலாம் வந்து ரொம்ப லாங் டைம் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என் பசங்களாம் இதை பார்த்ததே இல்லை. அந்த படத்தில் பார்த்து தான் கேட்டாங்க எப்படி ஒரு டிஷ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் நான் அவங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி அதுக்கான டைம் வந்துடுச்சு. செய்யும் போதே கேட்டாங்க எப்படிம்மா இருக்கும், இட்லியை உதிர்த்து செய்கிறியம்மா எப்படிம்மா இருக்கும்னாங்க. எதுவுமே வந்து பார்த்தா தெரியாது, நம்ம அதை வந்து டேஸ்ட் பண்ணும்போது தான் அதோட ரியலான என்ன டேஸ்ட்டு நம்மளால் இது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வேண்டான்னாங்க, அப்புறம் 2 வாய் ஊட்டி விட்டோன்னே அவங்களே வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து உப்புமாவை ஏன் பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபேவரட் டிஷ் பார்த்திங்கன்னா உப்புமா. இந்த மாதிரி ப்ளெயினாக தாளித்து சாப்பிட்டாலே ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ளெயினாக தாளித்து வந்து உடச்சக்கலை, தேங்காய், பச்சை மிளகா நல்லா காரமாக வச்சு இதுக்கு சைடிஷ்ஷாக நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குங்க. உப்புமா பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ஏன்னா சைடிஷ் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு கரெக்டாக நம்ம சைடிஷ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஸோ உப்புமா வந்து யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஈவினிங் டிஃபன் திருப்தியாக சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் பார்த்திங்கன்னா மார்னிங் வச்ச சாம்பார் இருந்தது. அந்த சாம்பார் வச்சு நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். என் பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.